ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஒரு 7 தீர்க்க தரிசனமான காரியங்களை நான் நம்முடைய சகோதரிகளுக்கு விசேஷமாக அருளும்படி விரும்புகிறேன். அவர்களுக்கு மாத்திரமல்ல, சபையாக நாம் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோட கூட பேசுவார், நமக்கு ஊழியம் செய்வார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். ரூத் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 5 7 வரையுள்ள வசனங்களையும், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 மற்றும் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 8, 9 மற்றும் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமா சரியாயிரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம். பிரைஸ் தி லார்ட். இந்த 8வது வசனம் 9வது வசனம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 4 8 என்ன போட்டு பாருங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். அப்படிதானே? இதெல்லாம் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்முடைய வீட்டில் பெண்கள் நம்மகிட்ட சொல்ற விஷயங்கள். கரெக்டா? அப்படிதானே? எப்பக்கத்திலும் கலக்கமடைந்தும் மன முறிவு அடைவதில்லை. அப்புறம் 9வது வசனம், துன்பப்படுத்தப்பட்டும். நிறைய நடக்குது பாஸ்டர், கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும், எப்ப பாரு என்னை கீழேயே போட்டுருவாரு எங்க வீட்டுக்காரர். பாஸ்டர் அம்மாவோட சொல்லுவாங்க, பிரசங்கத்திலே போட்டுறாரு அவர். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்புறம் அடுத்த நேர் எங்க போயிட்டோம்? 16வது வசனம், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்க வெளியில தான் பலவீனம் பாண்டமா இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதே மாதிரி பார்த்தோம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான சொல்லுங்க, லேசான. நீங்க பார்க்கறதுல என்னதான்? லேசான பிரச்சனை. அதனாலதான் ஒரு பாட்டே போடுறோம், லேசான காரியம். அப்படித்தானே? லேசான உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும். அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று. இன்னைக்கு என்ன தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போறேன்னா, கொஞ்ச நேரத்தில் மிஞ்சும் நன்மை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். கொஞ்ச நேரத்தில் மிஞ்சும் நன்மை. குடிசைக்கு வந்திருக்கிற அவளுக்கு போவாஸ் யாரென்றே தெரியாது இந்த கட்டத்தில். அப்படித்தானே? அவள் குடிசைக்கு வந்திருக்கிறாளே, அவளுக்கு அதிகபட்சமா யாரை தெரியும் என்றால் கண்காணியை மட்டும்தான் தெரியும். அந்த வயல்காரன் போவாஸ் என்றும் அவன்தான் எஜமான் என்றும் அவளுக்கு தெரியாது. அவள் கண்காணி இடத்திலே அறுக்கிறவர்களுக்கு பிறகே
அறுக்கும்படிக்கு கண்காணியினிடத்திலே அவள் ஒரு விண்ணப்பம், ஒரு மன்றாட்டு, ஐயா அறுக்கிறவங்க அறுக்கிறதுல இருந்து சிந்துகிறத நான் பொறுக்கிக் கொள்ளட்டுமா? சரி, ஓகே. அவள் அதிகாலமே வந்து விட்டாள். அறுப்பு அறுக்கிறவர்கள் அதிகாலமே துவங்கி விடுவார்கள். அதிகாலமே வந்து விட்டாள். அறுப்பு அறுக்கிறவர்கள் பிறகே அவளுடைய அலைச்சல்களும் அங்கலாய்ப்புகளும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று அலைந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. அல்லேலூயா. தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம்? கொஞ்ச நேரத்தில் மிஞ்சும் நன்மை. உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த வார்த்தை இங்க இருக்கிற நம்முடைய சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, சபையாருக்கு தேவன் சொல்கிற வார்த்தை கொஞ்ச நேரத்தில். அதனாலதான் சொன்ன அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். ஒருவேளை சென்று போன நாட்களில் நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒருவேளை சவால்கள், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது லேசான ஒண்ணு, கொஞ்ச நேரத்துல மிஞ்சுகிற நன்மை ஒன்று வருகிறது. அல்லேலூயா. போவாசுக்கு, அதாவது ரூத்துக்கு போவாச தெரியாது, கரெக்ட் தானே? போவாசுக்கு ரூத்தை தெரியுமா? போவாசுக்கு ரூத்தை தெரியுமா? தெரியாதா? சரி, இந்த வசனத்தை வாசிப்போம். 5 வாசிங்க, 2ஆம் அதிகாரத்துல 5. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். சரி, அப்புறம் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அவ்வளவுதான் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? இவ்வளவுதானே சொல்லியிருக்காங்க. இந்த பெண் பிள்ளை யாருன்னு கேட்கிறார். இந்த பெண் பிள்ளை யாரு? உடனே வந்து ஒரு டீட்டெயில் சொல்றாங்க. இவ்வளவுதான் சொல்றாங்க. அவ்வளவுதானே சொல்லிருக்கிறார். அதுக்கு மேல சொல்லியிருக்காங்களா? அவ்வளவுதானே. அப்பொழுது போவாஸ் அதுக்கப்புறம் ரூத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டார். சரியா? அப்படியே அடுத்த பக்கத்துக்கு திருப்பி வாங்க. அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அதே 2ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்கொப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அது எப்படி தெரிஞ்சு? அப்ப ஏற்கனவே அவருக்கு விவரமா எல்லாம் தெரியும். ஆனா அங்க வந்து என்ன கேட்கிறாரு? இந்த பெண்ணு யாரு? அதுதான் ரூத்து அப்படின்றது அங்க தெரியுது அவருக்கு. அல்லேலூயா. ஆனா அப்படி ஒரு மோவாபிய பெண் பிள்ளை வந்திருக்கான்னு விவரமா நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு தான் என்ன பண்ணிக்கிறாரு? வந்திருக்கிறாரு. ஆனா அதுதான் நீங்கன்னு அங்கதான் அவர் என்ன செய்யறாரு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், விசுவாச போராட்டங்கள், இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒருவர் உங்களை குறித்து விவரமாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை பத்தி அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அல்லேலூயா. ஆமென். உங்களை பத்தி அவருக்கு எல்லா டீட்டெயிலும் நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த ரூத்தின் புஸ்தகம் நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம்? கொஞ்ச நேரத்தில் மிஞ்சுகிற நன்மை. நம்ம என்ன சொல்றோம்னா, ரூத்து உனக்கு எதுவுமே தெரியாது, இப்போதைக்கு இங்க இருக்கிற கண்காணி மட்டும்தான் தெரியும். ஆனா உன்னை குறித்து சகலவற்றையும் விசாரித்து அறிந்திருக்கிற ஒருவர் உன்னை தேடி வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரத்தில் உன் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீ இழந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் தொடர்ச்சியான நன்மைகள் இனி உன்னை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா. மோவாபின் எல்லைகளில் எல்லாவற்றையும் தொலைத்து போட்ட, இழந்து போன ஒரு பெண் தான் நீ. ஆனால் இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே நீ வந்திருக்கிறாய். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நீ வந்திருக்கிறபடினால் அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவனுடைய மகிமையான திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உணர போறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு ஒரு தேவ திட்டமா?
அந்நிய தேசத்தாளாயிருக்கிற எனக்கும் தேவ திட்டமா? ஆமா. ரூத்து, இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், மேசியாவின் அந்த பேர் அட்டவணையில உன்னை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அவருக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய பழைய நிலைகளிலே நீங்கள் பல காரியங்களை இழந்து நின்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற புதிய எல்லை இருக்கிறதே, அப்பத்தின் வீடாகிய தேவ பிரசனம் இருக்கிறதே, இங்கே சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இழந்த விதமாக அல்ல, மகிமையான நிலைமையிலே அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த ரூத் புஸ்தகத்தை நம்ம எப்படிலாம் அழைப்போம்னா, புக் ஆஃப் ஃபேவர், அப்படிதானே? தயவுகளின் புத்தகம். புக் ஆஃப் லவ், நேசத்தின் புத்தகம். புக் ஆஃப் டோட்டல் ரெஸ்டோரேஷன், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற புஸ்தகம். அது மாத்திரமா? புக் ஆஃப் எலவேஷன், அப்படிதானே? நியாயாதிபதிகள் அப்படின்ற நிலையிலிருந்து அடுத்தது என்னது? ராஜாக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஒரு ஏதோ அன்னன்னைக்குள்ள பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடுகிற நிலையிலிருந்து ஆளுமை என்கிற நிலைக்கு உயர்த்தப்படுகிற ஒன்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தயவு, நேசம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. தயவும் நேசமும் ரொம்ப முக்கியமானது. இங்க இருக்கிற எல்லா சகோதரிகள் மட்டுமல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த தயவும் நேசமும் நிச்சயமாக தேவை. தயவு என்பது நாம் பெற்றுக்கொள்வது, நேசம் என்பது நாம் கொடுப்பது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு பக்கத்தில் நம்ம வாழ்க்கையில தயவு பெருக 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 நேசம் என்ன செய்யணும்? பெருகணும். நேசம் பெருகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை பெற்றுக்கொண்ட தயவு சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரூத் புஸ்தகத்தில் 7 விதமான தயவுகள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பேசியிருக்கோம், அப்படிதானே? 7 விதமான தயவு. நம்பர் 1, முதலாவது, ஃபேவர் தட் ஒர்க்ஸ் வித் த ரைட் டைமிங். சரியான நேரத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற தேவ தயவு. ரூத் 1:22 வாசிங்க டக்குன்னு. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே பாத்தீங்களா, யாரோ விதைத்தார்கள், யாரோ பிரயாசப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய தயவு என்ன பண்ணுதுன்னா, உங்களை கொண்டு போய் எங்க சேர்க்குது தெரியுமா? சரியாக அறுவடை செய்யும் நேரத்தில் கொண்டு போய் சேர்க்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஃபேவர் தட் ஒர்க்ஸ் வித் த ரைட் டைமிங். உங்கள் வாழ்க்கையில் இந்த வருகிற நாட்களில் எங்கே எந்த நேரத்தில் சரியாக உங்களை நிறுத்தணுமோ அங்கே இந்த தயவு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ராஜா கேயாசியை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறார். வேலைக்காரனை பார்த்து கேட்கிறாரு, என்ன சொல்லு, அந்த குமாரன் உயிர்ப்பித்த கதையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஸ்திரீயும் அவளுடைய மகனும் போய் என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. ரைட் டைமிங், சரியான டைமிங்கில் கொண்டு போய் சேர்க்கிறவர். அல்லேலூயா. கோலியாத் 40 நாள் வந்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்து தாவீதை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். ஃபேவர் தட் ஒர்க்ஸ் with the right timing of God. கரெக்டா டைம்ல கொண்டு போய். ரெண்டாவது என்ன அப்படின்னா, favor that connects you with the right people. ரூத் 2 அதுல 3வது சிந்த வாசி பாத்தீங்கன்னா தெரியும். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தார். தற்செயலாய் நேரிட்ட தேவ தயவு கொண்டு போய் கரெக்டான நபர் இடத்துல போய் என்ன பண்ணிருக்கு? சேர்த்திருக்கு. Praise the Lord. I mean, right people, right place, right program. 3வது தயவு என்ன தயவு? Favor that surprises. நம்மை ஆச்சரியப்படுத்துகிற தேவ தயவு. ரூத் 2:16 வாசிங்க டக்கு டக்குன்னு. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஆமென். பாத்தீங்களா, ஆச்சரியமா இருக்கு. காலையில வரைக்கும் ஒன்னும் சிந்தாதவன் இப்ப என்ன பண்றான்? நிறைய சிந்த விடுறான். ஆச்சரியப்படுத்துகிற
தயவு. நீங்க எதிர்பார்த்திராத இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மை வரும்னா என்னது? ஆச்சரியப்படுத்துகிற தயவு. பட்சிக்கிறவரிடத்திலிருந்து பட்சணை வரணும்னா என்னது? ஆச்சரியப்படுத்துகிற தயவு. பாஸ்டர் அவர் இதை செய்யவே மாட்டோம்னு சொன்னாரு, ஆனா எனக்காக செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆச்சரியப்படுத்துகிற தயவு. நாலாவது, favor that reveals, வெளிப்பாடுகளை பெறச் செய்கிற தயவு. ரூத் 2:20. சரியா? அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும். ரைட். ஒரு பாருங்களேன், ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு. வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள செய்கிற ஒரு தயவு. தேவ தயவு இருந்தால் தான் நமக்கு ரெவலேஷன் என்ன செய்யும்? கிடைக்கும். அது வாழ்க்கையை பற்றி இருந்தாலும் சரி, வேதத்தை பற்றி இருந்தாலும் சரி, இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும்னா என்ன தேவை? தேவனுடைய தயவு தேவை. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, ஃபேவர் தட் பிரிங்ஸ் abundance, பரிபூரணத்தை அருளுகிற தயவு. ரூத் 3:15 குறிச்சு வச்சுக்கோங்க, வாசிக்க வேண்டாம். ரூத் 3:15 என்னது? பரிபூரணத்தை அருளுகிற தயவு. தேவ தயவு இருந்தால் உங்க வாழ்க்கையில் என்ன வரும்? பரிபூரணம் வரும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவ தயவு இருக்கிறபடினால் பரிபூரணம் என்னை தேடி வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆறாவதாக, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற தயவு. ஃபேவர் தட் ரெஸ்டோர்ஸ். ரூத் 4:14 இருக்கு. கடைசியா 7வது என்ன அப்படின்னா ஃபேவர். என்ன ஃபேவர் தெரியுமா? ராயல் ஃபேவர், ராஜரீக தயவு. ஓபேத் அப்படின்னு சொல்றவன, அதிலிருந்து வருகிறவர்களை ராஜாக்களா. ஓபேத்னா சர்வெண்ட், ஸ்லேவ், அதுல இருந்து அப்படியே வருகிற. அப்போ ஒரு ராஜரீக தயவு என்பது சிறியவனை எளியவனை உயர்த்துகிற தயவு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இவ்வளவு தயவு வெளிப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ரூத்துடைய புஸ்தகத்தின் துவக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரூத் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்த ஒரு நபர், ஒரு அகதி, அப்படிதானே? அகதியாய் வந்தவளுக்கு ஒரு அந்தஸ்துள்ள வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தேவ தயவு. அவள் பொறுக்கினாள் என்று துவங்குகிறது. ஆனால் கடைசியிலே அவள் எஜமாட்டியா இருக்கிறா, அப்படிதானே? எவ்வளவு மேன்மையா உயர்த்தப்பட்டுக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப தயவு இவள் வாழ்க்கையில வேலை செய்திருக்குதா இல்லையா? வேலை செய்திருக்கா இல்லையா? சரி, இப்போ இந்த தயவு நம்ம வாழ்க்கையில வேணுமா வேணாமா? நம்ம வேணும்னு நினைக்கிறோம். இதே தயவு எனக்கும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும் ஆண்டவரே. அப்ப தயவு நம்ம வாழ்க்கையிலே அருளப்படுகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த தயவு உங்களுக்குள்ளே நேசத்தை வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் தம்முடைய தயவை தாராளமாய் ஊற்ற விரும்புகிறார். ஆனால் அது சரியாக வேலை செய்யும் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே நேசத்தை வளர்க்கும். யோனா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒருவன் திரளான தயவு பெற்றும் அந்த தயவு அனுப்பப்பட்ட நோக்கம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்குமா? இருக்கலாம். ஆனா இவள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்ப்போம். இவளுக்கு முதல் அதிகாரத்திலே தயவு கிடைச்சிருச்சு, அப்படிதானே? கிடைச்சதா கிடைக்கலையா? முதல் அதிகாரத்திலே தயவு கிடைச்சிருச்சு. ஆனா நேசம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். அல்லேலூயா. இதுவுமே பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே நான் தனியாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் ஏதோ புதுசாக என்னமோ நினைக்காதீங்க. நான் அது 7 காரியம் சொல்ல போறேன்னு, அதுதான் புதுசு. இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது. வேத வசனம் சொல்லுகிறது, வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் கொண்டு வந்து கொடுப்போம். சில நேரம் இந்த பழசை எடுத்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கொஞ்சம் தூசி தட்டி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வாங்கியிருக்கோமோ தெரியலையே. பேங்கில் வந்த 5000 தான் இப்பொழுது ஞாபகத்தில் நிற்கிறது. ஒரு சிலருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு, பாஸ்டர் நேற்று நிறைய எதிர்பார்ப்பு வந்திருக்கு, இன்னைக்கு சாயங்காலம் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல, அப்படிதானே? 1000 2000 ஆச்சு, 2000 2500 ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்களே நியூஸை பார்க்கறதுல போல இருக்கு, பரிதாபமாக இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை மட்டுமே நல்லா உத்து பாருங்க, நல்லதுதான். சரி, முதல் அதிகாரத்திலே நேசம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு? முதல் அதிகாரத்திலே, ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே, அதாவது விடாமல் பற்றி கொண்ட போதிலும்,
ரூத் நகோமி விடாமல் பற்றி கொண்டாளா இல்லையா? இதுக்கு மேல ஒரு பின்பற்றுதலை பார்க்க முடியுமா நீங்க? விடாமல் பின்பற்றுகிற போதிலும், விடாமல் பற்றி கொண்ட போதிலும் அவள் தன் மாமியை முத்தமிடவில்லை. பாருங்களேன், முதல்ல 2 பேரும் சத்தமிட்டார்கள், அதுக்கப்புறம் மிகுந்த சத்தமிட்டார்கள், அப்படிதானே? அதுக்கப்புறம் ஒருத்தி சத்தமிட்டால் முத்தமிட்டால் போய்விட்டாள், அப்படிதானே? இன்னொருத்தி பற்றி கொண்டாள், ஆனால் என்ன செய்யவில்லை. 3 தடவை. இதை பார்த்தீங்கன்னா பரீட்சிக்கும் நகோமி என்று சொல்லி, ஏன்னா ஆவியானவர் வச்சு நான் நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்பொழுது பரீட்சிக்கும் நகோமி என்று சொன்ன பொழுது 3 முறை பரீட்சிக்கப்படுகிறாள். ரூத்து 3 முறை பரீட்சிக்கப்படுகிறாள். ஓர்பாள் 2 முறை பரீட்சிக்கப்படுகிறாள், அப்படிதானே? முதல் எடுத்தோடனே நகோமி சொல்றா, எல்லாரையும் கூட்டிட்டு தான் கிளம்புறா. 2 பேர் இந்த கை நீ பிடி, அந்த கை நீ பிடின்னு பிடிச்சி 2 கையும் பிடிச்சிட்டு தான் என்ன பண்றா, கிளம்புகிறா. கிளம்பும் போதே சொல்றா, என் மக்களே நீங்கள் திரும்பி போயுங்கள், அப்படிதானே? முதல் எடுத்தோடனே திரும்பி போங்கள். அப்போ 2 பேருமே அழுவாங்க. அழுதுட்டு கோரஸா சொல்லுவாங்க, நாங்கள் உம்முடனே கூட என்ன செய்கிறோம், வருகிறோம். ஆவியானவர் என்னைக்குமே எப்படிப்பட்டவர்னா, அதாவது உங்களை உத்தமர்களாக்கி மேன்மையை தர விரும்புகிறவர். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கும் அவர் கோதுமையை பதறகற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியுது, நகோமிக்கு தெரியுது, 2 பேரும் கோரஸா பாடினாலும் ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று என்னது, டூப்ளிகேட். அடுத்த எழுதுல தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்றுமே சொல்லல. முதல்ல எடுத்தோடனே திரும்பி போங்கள், அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப இருக்கா? வாசிங்க, எந்த வசனம்? டக்குன்னு வாசிங்க. 11. நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு. இதுக்கு முன்னாடி 11 வசனம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே இருக்கு, திரும்பி போங்கள். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, இதான் ஃபர்ஸ்ட் வாசிங்க. நகோமி தன் 2 மருமக்கள் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். இப்போ ஒண்ணுமே சொல்லல. முதல்ல எடுத்து நீங்க 2 பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு, அப்படிதானே? இந்த 2 பேரும் மக்களோனோடும் கிளியோனும் இருக்கும்போது எத்தனை தடவை அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொன்னாங்களோ நமக்கு தெரியாது, அப்படித்தானே? பொதுவாகவே யோசிச்சு பாருங்க. சகோதரிகள் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நாங்க கூட அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நாங்க என்னைக்கா அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, இதுதான் சொல்றா. நீங்க எப்பயுமே கோரஸா சொல்லிட்டு இருப்பீங்களே, இப்ப முன்னாடி அம்மா வீட்டுக்கு போறேன். இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க 2 பேரும் போங்க அம்மா வீட்டுக்கு. ஆனா 2 பேர் என்ன சொன்னாங்க, வாசிங்க. 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க? கர்த்தர் உங்கள் இருவர், அதாங்க வாசிங்க, அடுத்த வசனம் 9 டக்குன்னு. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து என்ன சொன்னாங்களாம், உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம். 2 பேரும் கோரஸா சொல்லும் போதே நகோமிக்கு என்ன கேக்குதுன்னா, ஒருத்தர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் டூப்ளிகேட். நீங்க இங்க பாட்டு பாடலாம், ஒரே மாதிரி எல்லாரும் ஏகமாய் பாடுங்கள், கையெல்லாம் உயர்த்துங்கள், நல்லா உயர்த்தலாம். ஆனா இருதயம் அதை தான் அவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. ஸோ 2வது கட்ட பரீட்சை எப்படி வருதுன்னா, திரும்பி போங்கள். ஏன்? கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, அப்படிதானே? கரெக்டா? இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமா? நீங்க பின்னாடி தான் வர போறீங்களா? ஒண்ணுமே உரிமை தொகையும் கிடையாது, கருணை தொகையும் கிடையாது. நிற்பீங்களா? ஓட்டு போடுவீங்களா? நீங்கள் ஆதரிச்சு எனக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு நான் ஒத்த பைசாவும் தரமாட்டேன் அப்படின்னா ஓட்டு போடுவீங்களா? என்னங்கப்பா இதெல்லாம் ஒத்து வராது. எங்களுக்கு ஏதாவது வெயிட்டாக என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க பார்த்து நீங்க ஒரு முடிவை என்ன செய்யுங்க, அப்படித்தானே? இவ சொல்றா பாருங்க, ஒண்ணுமே தர முடியாது. ஆனா ஆவியானவருக்கு தெரியும், ஏனோ யாரு ஜெயிக்கிறாங்களோ, யாரு தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு வரப்போற நன்மை பெரிய நன்மை. ஆனா இந்த ஆண்டவர் எப்பயுமே அதை சொல்லி கூப்பிடுகிறவரே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பழைய ஏற்பாட்டிலேயாவது பரவாயில்ல, ஒன்றும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லலை, சிலுவை தூக்கணும்ட்டார். ஒன்றும் தர மாட்டேன் அப்படின்னு, சிலுவை தூக்கணும் பரவாயில்லையா?
அல்லேலூயா. அடுத்தபடியா சொல்றா, இதுலயே என்ன சொல்றான்னா, ஒருவேளை இந்த இரவு நான் வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அந்த பிள்ளைகள் பெரியவர்களாக மட்டும் நீங்க பொறுத்திருக்கணுமா. என்ன சொல்றான்னா, ரொம்ப நாள் காத்திருக்கணும். நீங்க நினைச்ச மாதிரி நேத்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் வழியே இல்லைங்கிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி கடைசியில் ஒன்று சொன்னார் பாருங்க. என்ன சொன்னாப்புலன்னா, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. இது வரைக்கும் பரவாயில்ல, அந்த விசனம்னு அடுத்த வசனம் என்ன போட்டுக்கு பாருங்களேன். 14 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள், முன்னிலும் அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். இதுதான் ரெண்டாவது. இதான் என்னது? ரெண்டாவது திரும்பி போங்கள்னு சொன்ன ரெண்டாவது. இந்த 2 முறையும் 2 பேத்துக்குமே வந்துருச்சு. ஓர்பாளும் கேட்டாள், ரூத்தும் கேட்டாள். ஓர்பாள் போயிட்டாளா இல்லையா? இன்னொரு 3வது முறை வருது, அது வாசிங்க. அடுத்தது. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ. நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ. 3 முறை ரூத்துக்கு நேரம் என்ன வருது தெரியுமா? திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ. ஏன் 3 முறை? ஏன் 3 முறை? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பா இருக்கிறாய் திரும்ப கேட்டாரு. 3 முறை. ஏன் 3 முறை கேட்டாரு? ஏன் 3 முறை கேட்டாரு? அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புவது எப்படி தெரியுமா இருக்கு? சம்பூரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல 3 பங்கு அடங்கி இருக்கு. அவனுடைய ஆவிக்கும், அவனுடைய ஆத்மாவுக்கும், அவனுடைய சரீரத்திற்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போ அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ரூத் புஸ்தகத்தில் எதெல்லாம் திருப்பி கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், எலிமலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், மக்லோனுக்கு இருந்த எல்லாவற்றையும், கிளியோனுக்கு இருந்த எல்லாவற்றையும். அப்போ எத்தனை பங்காயிருச்சு? 3 பங்காயிருச்சு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் லூக்கா 15 தகப்பன் பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கிறான். இளையவனுக்கு கொடுத்தான், மூத்தவனுக்கு கொடுத்தான், தனக்கும் வைத்து கொண்டான். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்த பிறகு சொன்னா, அப்பா அந்த மூத்த மகனை பார்த்து சொன்னா, என்னுடையது என்னோடு நீ இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஸோ அந்த காலத்தில் பங்கு போட்டாங்கன்னா 2 பங்கா போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? 2 பிள்ளைங்க இருந்தால் 2 பங்கா போட மாட்டாங்க. எத்தனை பங்கா போடுவாங்க? 3 பங்கா. இந்த காலத்துலேயும் பங்கு போட்டிங்கன்னா அப்படி தான் ஞானமாக போடணும். நீங்கள் வாட்டில் 2 பிள்ளை எனக்கு 2க்கும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க? அல்லேலூயா. அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா, ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போது 3 தடவை கூப்பிட்டார், 3 தடவை போச்சு சொன்னார். அந்த 3 நிலையிலும் விசுவாசம் உறுதிப்படுகிறது. எல்லாரும் முதல் தடவை திரும்பி போங்க, போகலை. அவ 2வது தடவை ஒன்றுமே கிடைக்காது, அப்பையும் போகலை. 3வது தடவை சொல்கிறாங்க, பாரு அவளே போயிட்டா பாருவேன், திரும்பி போனவங்களை பாரு, அதை பார்த்தாது நீ போ. இல்லை 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 இல்லை, ஒருவேளை உனக்கு வழிகாட்டிகளாய் வந்தவர்கள் கூட தடமாறி போகலாம், ஆனால் நீ விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நேசத்துக்கு வருவோம். அப்போ முதல் அதிகாரத்தில் விடாமல் பற்றி கொண்டேன்னு சொன்ன போதிலும் முத்தம் கூட என்ன செய்யலை? கொடுக்கல. அப்படிதானே? அப்படிதானே? புதிய ஏற்பாட்டு மொழிப்படி முத்தம் என்பது ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கு. அப்படித்தானே? அப்போ ரூத் எப்படிப்பட்டவளா இருக்கிறாள்? புதிய ஏற்பாட்டு விசுவாசியோட ஒப்பிட்டோம்னா, நான் விடாமல் பற்றி கொள்கிறேன்னு சொல்லியும் இன்னும் எப்படி இருக்கிறோம்? முத்தம் செய்யாமல் இருக்கிறோம். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ முதல் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கிருபை, அதாவது தயவு கிடைச்சிருக்கு. ஆனால் நேசம் என்ன செய்யல? துளியும் இல்லை, கொஞ்சமும் இல்லை. நான் உங்களை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறோம், உங்களை விடாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றோம். ஆனால் கூட என்ன இல்லையா? முத்தம் கூட இல்லை. சரி, 2வது அதிகாரத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்ப்போம். ரூத் 2:18. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். மீதியாக வச்சு மிச்சம் வச்சத 2வது அதிகாரத்தில்
நேசம் எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்களேன். முதல் அதிகாரத்தில் முத்தமும் இல்லை சத்தமும் இல்லை. 2வது அதிகாரத்தில் எப்படி இருக்கு? மிச்சமாச்சுனா அப்படிதானே? இந்த மாதம் எல்லா செலவும் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏதோ மிச்ச மீதி இருக்கிறத என்ன பண்ணுவோம் எடுத்து, அப்படியா? அப்படிதான் இருந்திருக்கு, அப்படிதானே? மிச்சமாச்சுனா அப்படிதானே? சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசமபாகத்திலேருந்து என்ன பண்ணிடுறது, பேங்க் லோன் மாதிரி எடுத்துறது, அப்படிதானே? ஆண்டவரே இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 5-10 அதுலேருந்து எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. ஸோ மிச்சமானது தான் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், கொடுத்துருக்காங்களாம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நேசம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், வளரணும். ஆனால் முந்திக்கு இது பரவாயில்ல, அப்படிதானேங்க? முத்தமே கொடுக்காமல் இருந்தவள் இப்போ என்ன பண்ணுறா, கொஞ்சத்தை எடுத்து வந்து என்ன செய்கிறா, ஷேர் பண்ணுகிறா. 3வது அதிகாரத்தில் எவ்வளோ நேசம் வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். 3வது அதிகாரத்தில் ரூத்து 3:17. மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். ஆமென். இங்க பாருங்க, கிருபையாய் பெற்றுக்கொண்டது, கரெக்டா? கிருபையா பெற்றுக்கொண்டத மொத்தமாக கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறா, கொஞ்சமாவது சுவைச்சு பார்த்தாலா? ரொம்ப நல்லா நேர்த்தியானதா இருக்கு, கொஞ்சமாவது நான் பார்க்குறேன் பார்க்கல, என்ன பண்ணியிருக்கிறா, கொடுத்துரு. என்ன 2க்கு இடையில நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு என்கவுண்டர் வித் போவாஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிறிஸ்துவோடு கூட ஒரு நேர்முகமான ஒரு உறவாடுதல் நடந்தபடினாலே அவளுடைய நேசத்தின் அளவு என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மொத்தமா அதுல இருந்து கொஞ்சத்தை கூட எடுத்து என்ன பண்ணல, அப்படியே என்ன பண்ணிட்டா. பேதுருவுக்கு 2 படகுகள் நிறைய மீன் கிடைத்தும் அதில் ஒன்றை கூட எடுக்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றான், இயேசுவின் பிறகே. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தயவு வளர்ந்துருக்கு, நேசமும் வளர்ந்துருக்கு. தயவு பெருகுது, நேசம் பெருகுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில தயவு பெருக 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 என்ன பண்ணணும், நேசமும் பெருகிட்டே இருக்கணும். 4வது அதிகாரத்தில் இந்த நேசம் எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. 4:16 வாசிங்க. ரூத்து 4:16. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஓ, என்னங்க 10 மாசம் சுமந்து பெத்து எடுத்து, அப்படிதானே? Now she is able to give something that is very dear to her heart. அவளுடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமா பிரியமா இருந்தது கூட என்ன பண்றா, நகோமி கிட்ட கொடுக்கிறா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நேசம் வளர்ந்துருக்கா? ஆமென். உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்கள் இன்னும் அவரை முத்தமிடவில்லை என்றால் அங்கதான் அது துவங்குகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க தெரியுமா, நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகள் அவருக்கு ஒரு பங்கை கொடுக்குறீங்க. அடுத்த நிலைமை எங்க போகுதுன்னா, அந்த கிருபை இன்னும் வளர்ந்து வளர்ந்து என்ன போகுதுன்னா, மொத்தமா கொண்டு போய் என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க. அல்லேலூயா. நீங்க இதெல்லாத்தையுமே வந்து பணம்னு மட்டும் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. உங்க நேரத்தை வச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலத்தை வச்சு பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை வந்து நம்ம இருக்கிறது பூரா பிடுங்கிட்டு என்ன செய்ய மாட்டார். அவர் வழிப்பறி கொள்ளக்காரன் கிடையாது. அப்படியா? போகிற வழியில் பார்த்துருந்து அப்பா சம்பளம் வாங்கிட்டான் போய் பிடிங்கிட்டு ஓட விட்டுருவோம், அப்படியா? இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். என்ன தேவையான சத்தியம் அதுக்குள்ள உங்களை ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆபிரகாமை நடத்தின தேவன், சிநேகிதனாக அவனுக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்த தேவன் உங்களையும் என்னை அதே மாதிரி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ முத்தம் கூட தர மறுத்த நிலையில் இருந்து இப்ப எந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னா, அவள் தன்னுடைய இருதயத்திற்கு பிரியமானதையே என்ன பண்ணியிருக்கிறா, தூக்கி கொடுத்திருக்கிறா. இதை பெற்றெடுக்க அவளுக்கு ஒருவேளை பல வேதனைகள் பல பாரங்கள் இருந்திருக்கலாம். ஆனா பாரத்தோட நேசத்தோட பெற்றெடுத்ததை கொண்டு போய் மொத்தமா என்ன பண்றா, கொடுத்திருக்கிறா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவ தயவு பெருக 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 நேசம் பெருக வேண்டும்.
அல்லேலூயா, ஆமென். அவர் யார் என்கின்ற அறிவு உங்களுக்குள்ள பெருக வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல் அதிகாரத்தில் அல்லது இரண்டாவது அதிகாரத்தில் போவாசை குறித்து கேள்விப்பட்டவள் இப்பொழுது போவாஸோடு உறவாடுகிறவளாய் இருக்கிறாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம தலைப்புக்கு நேரம் வருவோம். நம்ம என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம்? கொஞ்ச நேரத்தில் மிஞ்சும் நன்மை. கொஞ்ச நேரத்தில் மிஞ்சும் நன்மை. குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. தேவ பிரசன்னத்திற்கு நீங்கள் வந்து சேரும் போது சகல காரியங்களும் தொடங்க ஆரம்பிக்கிறது. எப்பெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில இந்த தேவ பிரசன்னத்திற்கு, ஏன்னா அந்த குடிசையில வேற ஒன்றும் இல்லை, குடிசையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அவ்வளவுதான். தாகம் எடுக்கும் போது இந்த ஜீவ தண்ணீருக்கு நேராய் நீங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறீர்களோ, இந்த தேவ பிரசன்னத்திற்குள் எப்பொழுதெல்லாம் வந்து ஒதுங்குகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே சுத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் மிஞ்சும் நன்மை என்று சொல்லி நான் ஒரு 7 காரியங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறேன். இந்த 7 காரியங்களையும் இங்க இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாட்களில் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது நம்பர் 1, டக்கு எழுதிட்டே வாங்க. நம்பர் 1 ரூத் 2 அதுல 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளை கூட பட்சமாய் பேசினீரே என்றார். பட்சமான பேச்சு. முதலாவது நன்மை என்னது? பட்சமான பேச்சு. கணவன்மார் இங்க இருக்கிறவங்கிட்ட சொல்றேன், உங்க மனைவி உங்ககிட்ட அதிகமா என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? பட்சமான பேச்சு. கொஞ்சம் பாசமா 2 வார்த்தை, அவ்வளவுதானங்க. 2 வார்த்தை, அது கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க. நமக்கு என்னன்னா, அந்த வெளியே இருந்துகிட்டே பழகி அங்க போய் இங்க போய் அவங்ககிட்ட பேசி இவங்ககிட்ட பேசி அதே மாதிரியே வெளியில் அவர் பெரிய ரோட் இன்ஜின், வீட்லேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கடா கடான்னு அதே ஓடிக்கிட்டு இருப்பார். என்ன எதிர்பார்க்குற? ஒரு பட்சமான ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுத்தோம், அதை குடிச்சிக்கிட்டே 2 வார்த்தை. எங்க பாஸ்டர்? ஒரு சிலர் என்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கேட்குது, எங்க வீட்டுக்காரரையா சபையில தானே பார்க்குறோம், அதுக்கப்புறம் பார்க்கறதே இல்லையே வாரத்தில். ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதே, நான் உன்னோட கூட பட்சமாய் பேசுகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். He is willing to speak in favor of you. உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் நின்று பேசக்கூடிய ஒருவராய் ஆண்டவர் வெளிப்படுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக ரூத் 2 அதிலே 9. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். போதும். இரண்டாவது என்ன அப்படின்னா, பாதுகாக்கும் கட்டளை. முதலாவது பட்சமான பேச்சு, இரண்டாவது பாதுகாக்கும் கட்டளை. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு உண்மையிலேயே இல்லைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத தேவ பிள்ளையே, உனக்கு பாதுகாப்பின் கட்டளையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எந்த பேனிக் பட்டனும் உனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. சேர் ஆட்டோலையும் கார்லையும் பேனிக் பட்டன் தேவையில்லை. ஏன்னா இந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? பட்சமான பேச்சு பேசுகிறவர், பாதுகாப்பும் கட்டளையை ஏற்படுத்தி விட்டார். நீ போகிற வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் கட்டளை ஏற்படுத்தி இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். விமன் எப்பவுமே என்ன அப்படின்னா they want to be secured. அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க நினைச்சுவாங்க, விரும்புவாங்க. எந்த புருஷன், எந்த கணவன் நல்ல ஒரு வேலையிலிருந்து நல்ல காசு சம்பாதிச்சு 4 காசை தன் மனைவிக்கும் கொடுக்குறானோ, அப்படித்தானே, அந்த மனைவி எப்படி இருப்பாங்க? ஸோ செக்யூர்டாக, பரவாயில்ல. அல்லேலூயா, ஆமென்.
சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை நடந்துச்சு. ஒரு கணவன் மனைவிக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த கணவனை பார்த்து நான் கேட்டேன், ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை, பணத்தை வச்சு ஒரு சின்ன பிரச்சனை வருது. நான் கேட்டேன், அப்பா உன் மனைவிக்கு நீ காசு கொடுத்துருக்கியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் தேவையெல்லாம் சந்திக்கிறேனே. தேவையெல்லாம் சந்திக்கிற ரைட்டு தான், கையில் காசு கொடுத்தியா? அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கணவன் மாதிரியும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனக்கு கிடைக்கிற பணத்தில் நான் ஊழியத்துக்குன்னு நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். அது போக நான் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் என் மனைவிக்கு என்ன பண்ணுறேன், நான் பங்கு கொடுக்குறேன். குறிப்பாக இஃப் யுவர் ஒய்ஃப் இஸ் அ ஹோம் மேக்கர், உங்கள் மனைவி உங்கள் காரியத்தையெல்லாம் வீட்டிலேருந்து நல்லா பார்த்துக்கிற மனைவியாக இருக்காங்க அப்படின்னா, நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு அரிசி வாங்கி போடுகிறேன், மிச்சர் வாங்கி தரேன், அதெல்லாம் இல்லை. அவங்க கையில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பணமும் அனுப்பிச்சிங்க, கொடுங்க. நம்புங்க, அவங்க நிச்சயமாக உங்கள் பணத்தை என்ன பண்ண மாட்டாங்க. she will never misuse your money. Praise the Lord, amen, amen. வரல பாருங்க, சகோதரிகளுக்காக பேசுகிறோம், ஆனால் கூட அல்லேலூயா கொடுக்கணும். நீங்கள், நான் உண்மையை சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் உங்கள் மனைவி கொடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் நிறையா கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ பட்சமான பேச்சு பாதுகாக்கும் கட்டளை. மூணாவது என்ன அப்படின்னா, பசி நேரத்தில் பங்கு. ரூத்து 2:14. ரூத்து 2:14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியில என் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். ஆமென். நல்லா கவனிங்க, she is unprepared. அறுக்கிறவர்கள் பிறகே அறுத்து கொண்டிருக்கிறாள், அதிகாலமே வந்துவிட்டாள். ஆனால் திடீர்னு பசி வந்துருச்சு. அந்த பசி வேளையில் அவளிடத்தில் பச்சையானவைகள் தான் இருக்கு. she doesn't have anything prepared as food. அப்போ போவாஸ் என்ன செய்றார் தெரியுமா, அந்த பசி நேரத்தில் பங்கு கொடுக்கிறார். தன்னுடையதிலிருந்து எடுத்து என்ன பண்றாரு, பங்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய தேவை பற்றி கவலைப்படாதே, ஏற்ற வேளையில் சமய சகாயராய் உனக்கு நேராய் தம்முடைய கரத்தை நீட்டுவார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை அவர்கிட்ட எப்படி இருக்கு, ரெடியா இருக்கு. அல்லேலூயா. அவகிட்ட இருந்தது பச்சையான கதிர், ஆனால் இங்கே வறுத்த கோதுமை, அப்படிதானே, வறுத்தது கிடைக்குது, ரோஸ்டட். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பட்சமான பேச்சு, பாதுகாக்கும் கட்டளை, பசி நேரத்தில் பங்கு. நாலாவது என்ன தெரியுமா, 3:7 பாதத்தில் கிடைக்கும் போர்வை. பாதத்தில் கிடைக்கும் போர்வை. 3:7 வாசிங்க. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். பாதத்தில் கிடைக்கும் போர்வை. இதை 15 என்ன சொல்லுது வாசிங்க. 3:15. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற the blanket that you are using to cover yourself. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, கிருபை என்னும் போர்வை இருக்கிறதே, அது நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, போர்த்து கொள்கிறோம். நீ என்னதான் குளித்து தலையில் எண்ணெய் பூசி வஸ்திரங்களை எல்லாம் போட்டிருந்தாலும் உங்களை மூடிக்கொள்ளக்கூடிய இந்த போர்வை என்னும் கிருபை உங்களுக்கு தேவை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். போர்த்து கொண்டிருக்கும் போர்வைதான், see the blanket that she was using to cover became a carry bag of her blessing. Praise the Lord. எந்த போர்வையை போர்த்து கொண்டிருந்தாலோ அதுதான் அவள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பையாக மாறினது. கிருபை தான், கிருபை இருந்தால் தான், கிருபை மூலமாக தான் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. பட்சமான பேச்சு, பாதுகாக்கும் கட்டளை, பசி நேரத்தில் பங்கு, பாதத்தில் கிடைக்கும் போர்வை. 3:15 வாசிங்க. 5வது 3:15 வாசிங்க. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு. ரைட். அப்ப 5வதாக நான் என்ன போட்டிருக்கேன்னா, பதர் அகற்றப்பட்ட நன்மை. இந்த போவாஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, பதர் அகற்றப்பட்ட நன்மை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்.
அதனுடைய அவர் வேதனையை கூட்டுவதில்லை. பதர் அகற்றப்பட்ட நன்மை. ஹல்லேலூயா. பட்சமான பேச்சு, பாதுகாக்கும் கட்டளை, பசி நேரத்தில் பங்கு, பாதத்தில் கிடைக்கும் போர்வை. 5வது என்ன போட்டுக்கிறோம்? பதர் அகற்றப்பட்ட நன்மை. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் வருகிறது. எந்த அளவுக்கு வருகிறது அப்படின்னா, அதுக்கு மேல அவளால் தூக்கவே முடியாது. அப்படிதானுங்க? சில ஆளுக்கு ஆண்டவர் நிறைய பெருசு அள்ளி தூக்கி போட மாட்டார். ஏன்? அவருக்கு தெரியும், அதை போட்டா நீ என்ன பண்ணிடுவ, நஞ்சு போயிடுவ. அப்படிதானே? அதனாலதான் கொஞ்ச நேரத்தில் மிஞ்சும் நன்மை போட்டார். நஞ்சும் நன்மை என்ன செய்யல, கரெக்டா அளந்துதான் என்ன செய்யறாரு. அப்பா இவனுக்கு கொடுக்கலாம் ஓரளவுக்கு. இவன் எப்படி இருக்கான், ஒரு ஆள் மாதிரி 2 ஆள் மாதிரி தானே இருக்கான். அதனால கொஞ்சம் தூக்கிட்டு போனா எனக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் நடந்து நடந்து நிறைய என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான். சரி, கர்த்தர் நல்லவர். 5 சொல்லியிருக்கோம். பட்சமான பேச்சு, பாதுகாக்கும் கட்டளை, பசி நேரத்தில் பங்கு, பாதத்தில் கிடைக்கும் போர்வை, பதர் அகற்றப்பட்ட நன்மை. 6வது ரூத் 4:2 வாசிங்க. ரூத் 4:2. அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். 6வது என்ன போட்டிருக்க தெரியுமா? 10 பேரின் சாட்சி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளுக்கு 10 பேராவது சாட்சிங்க. சும்மா சாதாரண ஆட்கள்ல, பட்டணத்து வாசலில் மூப்பர்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் 10 பேரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். இந்த வாரத்தில் உங்களை பார்த்து ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், 10 பேர் சாட்சியா. ஹல்லேலூயா. பட்டணத்து வாசல்ல. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய நன்மை ஊரே பேசுகிற அளவுக்கு அதை ஏற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த தேவன் விளம்பரப்படுத்தி தான் உங்களை விசேஷப்படுத்த விரும்புகிறார். அப்படிதானே? எங்கேயோ ஒரு ஓரத்தில் தாவீது, நீ ஓரமாக ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன் தலையிலே நான் எண்ணெய் ஊத்துகிறேன்னு சொல்லலை. உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்நாட்களிலே மிஞ்சுகிற நன்மைகள் வருகிறது. 10 பேர் பட்டணத்தில் 10 பேரை வரிசையா உட்கார வச்சு அவங்களுக்கு முன்பதாக உன் வாழ்க்கையில் நீ இழந்தவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ள போகிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 31:31 வாசிங்க. நீதிமொழி 31:31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ வாசல்களில் அவளை புகழ கடவது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 10 பேரை சாட்சியா வச்சு கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, ஒருவேளை அகதியாகத்தான் வந்தேன், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் அந்தஸ்துள்ள மகளாய் மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையின் மேன்மை ஏதோ தாழ்விடங்களில் அல்லது தனிமைகள் நிகழும் நிகழ்வல்ல, எல்லாரையும் சாட்சியா வச்சு. ஹல்லேலூயா. அவ்விதமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 7வது ரூத் 4ஆம் அதிகாரம், அதிலே 12ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஆமென். 7வதாக பேர் பெற்ற பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு சகோதரியும் அவளுடைய இருதயத்தின் விருப்பம் என்னவா இருக்கும் தெரியுமா? என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருக்கே தாய் உள்ளம்னு சொல்றோம். அப்படிதானே? ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். இந்த வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 54 அதிலே 13. ஏசாயா 54 அதிலே 13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, பட்சமான பேச்சு, உங்கள் பட்சத்திலே நின்று உங்கள் சார்பாக. சில நேரம் கணவன் மனைவி இடையில பிரச்சனை வரும்போது அந்த மனைவிமார் சொல்ற விஷயம் தான், பாஸ்டர் எனக்கு பேசுறதுக்கு நீ யாருமே இல்லை பாஸ்டர், எனக்காக யாருமே பேசுறதுக்கு இல்லை.
எல்லாரும் அவங்க அப்பா அம்மாலாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, உன் பட்சத்திலே உனக்காக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ பட்சமான பேச்சு, அது மாத்திரமல்ல, பாதுகாப்பின் கட்டளை. நம்முடைய சகோதரிகள் எல்லாரையும், பிள்ளைகள் எல்லாருமேலும் கர்த்தருடைய காவல், பாதுகாப்பின் கட்டளை. பசி நேரத்தில் பங்கு, என்ன தேவை எப்போ வருதோ அந்த தேவைக்கு ஏற்ற போல கர்த்தர் தம்முடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது, பாதத்தில் கிடைக்கும் போர்வை, டு கவர் யூ ஃபுல்லி, உங்களை முற்றிலுமாய் பொதிந்து கொள்ளுகிற தேவ கிருபை. நீங்கள் நயமானவைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு உதவுகிற தேவ கிருபை. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, பதர் அகற்றப்பட்ட நன்மை. ஸோ நயமானவைகளை இந்நாட்களில் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களால் எவ்வளவு சுமந்துட்டு போக முடியுமோ அவ்வளவு நன்மைகளை தேவன் தருவார். பிரைஸ் தி லார்ட். 10 பேரின் சாட்சி, பட்டணத்து வாசலில் பிரபலியமான மூப்பர்கள் 10 பேர், எல்லாருக்கும் தெரிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ளும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஏழாவதாக, பேர் பெற்ற பிள்ளைகள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். நான் இதை வாசிட்டே இருக்கும் பொழுது ஒரு நியூ டெஸ்டிமெண்ட், ஒரு ரெவலேஷன் எனக்கு கிடைத்தது. பாரேஸ் என்கின்ற ஒரு நபரை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஸோ போவாசும் பாரேசும் என்கிற தலைப்பிலே வரும் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே இந்த செய்தி முக்கியமாக நம்முடைய சகோதரிகளுக்காக அனுப்பப்பட்டதாக இருக்கிறபடினாலே எல்லா சகோதரிகளும் எழுந்து நிற்கும்படி நான் போய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 7 ஆசீர்வாதங்களும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சென்றடையும்படிக்கு நாம் ஜெபம் செய்ய போறோம். எனக்கு தெரியும், உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள், அதாவது சகோதரர்கள், ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒருவேளை மனைவி அல்லது தாய் அல்லது சகோதரி என்று ஒருவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ அவங்களுடைய பிளெஸ்ஸிங், அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நினைச்சு நான் நிச்சயமா சொல்ல முடியும், இங்க நிற்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க இந்த சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க பெருத்த ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. சில நேரங்களில் உங்க கணவன்மார்களோ அல்லது உங்க பிள்ளைகளோ உங்கள் சகோதரர்களோ நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னு உங்களை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. You are so blessed. We are privileged to have you. நீங்கள் எங்கள் மத்தியிலே எங்களோடு இருப்பது என்பது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஒரு நிமிடம் கண்களை மூடி, Thank you Holy Spirit. நன்றி ராஜாவே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு தாய் தேற்றுவது போல் பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்முடைய தயவு பெருக 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 எங்கள் நேசமும் பெருக வேண்டுமே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அனுதினமும் முத்தமிட கிருபையாய் நாங்கள் பெற்றுக்கொண்டதை உம்மிடத்தில் பகிர்ந்து கொடுக்க, ஆண்டவரே, உம்மை இன்னும் நேசிக்க, எங்களுக்கு பிரியமானதை உமக்கு அருள
எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. இங்க நிற்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறதே, அந்த தேவ திட்டம் மகிமையா வெளிப்படட்டும்ப்பா. கொஞ்ச நேரத்தில் மிஞ்சும் நன்மைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் சென்றடையட்டும். மோவாபின் எல்லைகளிலே வாழ்க்கை துளைத்து எதிர்காலமே இருண்டிருந்த ரூத்துக்கு பிரகாசமுள்ள எதிர்காலத்தை ஏற்படுத்தின தேவன். ஆண்டவரே, நாளைய தினத்தை குறித்த நம்பிக்கை அற்று போயிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க எப்படி எங்க நாளைய தினத்தை ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி நாங்க எதிர்கொள்ள போகிறோம் என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற போவாசாய் நீர் இருப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, நன்றி ராஜாவே. உம்முடைய நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. ஆண்டவரே, நியாயாதிபதிகள் என்ற நிலையிலிருந்து ராஜாக்களின் நிலைக்கு தரம் உயர்த்தும் தெய்வம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தரம் உயர்த்துங்க. அவருடைய விசுவாசத்தை தரம் உயர்த்துங்க. அவருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தரம் உயர்த்துங்கப்பா. இன்னும் நேர்த்தியாய் உம்மை பின்பற்ற, உறுதியாய் பற்றி கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் சபைக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி, வாக்குத்தத்தங்களின்படி, ஆசீர்வாதங்களின்படி நிற்கிற எங்கள் சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்ற வசனத்தின்படி இவர்கள் எந்நாளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. உம்முடைய சமாதானத்தில் குடியிருப்பார்களாக. தேவனுடைய ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் சுகமும் பலமும் ஜீவனின் பரிபூரணமும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்நாட்களில் நீர் அவர்களுக்கு நன்மை செய்யும் தகப்பனே. அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான இந்த உபத்திரவம் மிகுந்த கனமகிமை உண்டு பண்ணும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, அகதியாய் துவங்கினவள் அந்த சிலுவலாய் உயர்த்தப்பட்டாள். கனவீனமான துவக்கம், அற்பமான ஆரம்பம் ஆச்சரியமான நிலைக்கு அவளை கொண்டு வந்தது. அப்படியே நீங்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பரிசுத்த கரங்களில் நாங்கள் தருகிறோம். தொடர்ந்து இவர்களை சபைக்கும் தேவராஜ்யத்திற்கும் தங்கள் சொந்த குடும்பங்களுக்கும் பெருத்த ஆசீர்வாதமாய் வைப்பீராக. இவர்கள் மூலமாய் நீர் செய்ய போகிற கிரியைகள் பயங்கரமாய் வெளிப்பட போகிறது. மகிமை வெளிப்படுத்துகிற உமது கிரியைகள் இவர்கள் மூலமாய் நடக்கப் போகிறது. ஆசீர்வதித்தருளும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.